வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா கருப்பு கவுனி அரிசி வச்சு மிளகு பொங்கல் பண்ண போகிறோம். இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கருப்பு கவுனி அரிசி வந்து நான் வந்து நைட்டே ஊற வச்சுட்டேன். இது நல்லா ஊறினா தான் நம்மளுக்கு ஈஸியாக வேகும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நைட்டே வந்து நான் வந்து நல்லா கழுவி ஊற வச்சாச்சு. நல்லா ஒரு 3 வாட்டி நல்லா அலசிடுங்க. 3-4 வாட்டி நல்லா அலசிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஊற வச்சிட்டிங்கன்னா அந்த தண்ணியே வந்து நம்ம வேக வைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அரிசி நல்லா ஊறிருக்கு. இப்போ வந்து நம்ம எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ இது வந்து நம்ம மிளகு பொங்கல் செய்யும்போது நம்ம வந்து 1-2 எடுத்து மிக்சியில் வந்து பல்ஸ் மோடில் போட்டு எடுத்துக்கோங்க. அப்போ வந்து ஈஸியாக வெந்துடும். இப்போ இது வந்து முழுசாக நீங்கள் போடும்போது கொஞ்சம் நேரம் எடுக்கும் நமக்கு வேகிறதுக்கு. அதனால் நீங்கள் வந்து ஊறின உடனே எடுத்து நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் ஒரு பல்ஸ் மோடில் 1-2 நம்ம உடச்சிட்டோன்னா அரிசியை ஈஸியாக வெந்துடும். இப்போ நான் வந்து அப்படியே தான் போடுறேன். கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ரா வேக விட போகிறேன், அவ்வளோதான். இப்போ ஒரு குக்கரில் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுருந்த இஞ்சி வந்து இதில் சேர்த்துக்கலாம். ஸோ இஞ்சியோடு சேர்த்து வேகும்போது அந்த ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் இப்போ இஞ்சி வந்து நல்லா வதங்கினதும் நம்ம வந்து அரிசி சேர்த்துடலாம். இப்போ நம்ம யூஷுவலாக எப்போவுமே வந்து அரிசி பொங்கல் செய்கிற மாதிரியே வந்து கொஞ்சமாக பைத்தம்பருப்பும் நான் வந்து கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அந்த பைத்தம்பருப்பும் நம்ம வந்து இதோட சேர்த்துடலாம். இப்போது அவ்வளோதான். அதையும் சேர்த்துட்டு நம்ம அரிசியும் இதோடு சேர்த்துட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா 1 கப் அரிசிக்கு நம்ம வந்து 1/4 கப் அளவுக்கு பைத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த அரிசியும் இதோடு சேர்த்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் நேரம் எடுக்கும். நீங்கள் அதனால் வந்து கொஞ்சம் உடச்சி சேர்த்திட்டிங்கன்னா ஈஸியாக வெந்துடும். இப்போ இதை வந்து நல்லா வந்து ஒரு 7 விசில் 8 விசில் விடுங்க. அப்போ தான் இது வந்து நல்லா வேகும். ஃபஸ்ட்டு ஒரு 2 விசில் வந்து நீங்கள் வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சிம்மில் வச்சுட்டு நல்லா ஒரு 6-7 விசில் விட்டிங்கன்னா தான் இது வந்து வெந்து வரும். நீங்கள் உடச்சிட்டிங்கன்னா ஒரு 5 விசில்லையே பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடும். இப்போ நம்ம ஊற வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அந்த தண்ணியே நம்ம இதோட சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து தாராளமாகவே விடுங்க. இது வந்து நீங்கள் 1 கப்பு நீங்கள் அரிசி எடுக்கிறீங்கன்னா நீங்கள் 6 டம்ளர் அளவுக்கு கூட தண்ணி ஊற்றலாம். ஏன்னா நல்லா வெந்து வரும். அவ்வளோதான். இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு இப்போ கொதிக்குது. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து உப்பு சேர்த்துடலாம் இதோட. இப்போ பெருங்காயமும் நீங்கள் வந்து இப்போ வேணாலும் சேர்க்கலாம், இல்லை தாளிக்கும் போதும் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள் நான் இதோட சேர்த்துக்கிறேன். நீங்கள் கட்டி பெருங்காயம் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இப்போ குக்கர் மூடி போட்டு விசில் போட்டுடலாம். அவ்வளோதான். இப்போ ஒரு 6-7 விசில் சூப்பராக விட்டுருங்க. இதுக்கு காம்பினேஷனாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து உடச்சக்கடலை சட்னி செய்ய போகிறோம். இப்போது நல்ல ஒரு ட்ரெடிஷ்னல் ஸ்டைலில் சூப்பராக நம்ம ஒரு உடச்சக்கடலை சட்னி பார்க்கலாம். இப்போ உடச்சக்கடலை 1 கப் எடுத்திருக்கேன். காரத்துக்கு தேவையான காஞ்ச மிளகா, ஒரு 4 பல் பூண்டு, கொஞ்சமாக புளி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தேங்காய் சேர்த்தா போதும். நம்ம இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது பாருங்கள், நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. ஒற்றைக்கடலை சட்னியும் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் தண்ணியாக வேணாலும் சேர்த்துக்கலாம், இல்லை கெட்டி சட்னி மாதிரியும் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு மீடியம் கன்சிஸ்டன்சியில் பண்ணியிருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம தாளிச்சிடலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிடலாம். பாருங்கள், இந்த பக்கமாக நமக்கு வந்து பொங்கல் வெந்துட்டுருக்கு. அவ்வளோதான். சூப்பராக தாளித்து கொட்டியாச்சு. உடச்சக்கடலை சட்னி இப்போ ரெடியாக இருக்குது. இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த அரிசியும் வெந்துருச்சு. நல்லா மசிச்சு விட்டுருங்க. கரெக்டாக இருக்குது. இப்போது நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக ஒரு பக்கம் தண்ணி சூடு பண்ணி அந்த தண்ணியை இதோடு சேர்த்து உங்களுக்கு தேவையான பதத்தில் நீங்கள் வந்து இதை கலந்து விட்டுக்கோங்க. அரிசியை நல்லா மசிச்சு விட்டுருங்க. இப்போ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு அட்டகாசமான தாளிப்பு கொடுத்துடலாம். கொஞ்சமாக நெய்யோ இல்லை எண்ணெயோ சேர்த்துக்கோங்க, இல்லை ரெண்டத்தையும் கலந்து சேர்த்துக்கிட்டு மிளகு, கொஞ்சமாக சீரகம், முந்திரி பருப்பு, கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு தாளித்து கொட்டிட்டோன்னா அட்டகாசமான கருப்பு கவுனி அரிசி பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. நம்ம சேனல்லே பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து சக்கரை பொங்கல் போட்டிருந்தோம் கருப்பு கவுனி அரிசியில். அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த அரிசியில் நம்ம சக்கரை பொங்கல் செய்யும்போது. ஸோ கண்டிப்பாக அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
யூஸ்வலாக நம்ம வந்து இதில் வந்து கஞ்சி செஞ்சு சாப்பிடுவோம். அந்த மாதிரி இல்லாமல் ஒரு நாள் வித்தியாசமாக நம்ம இந்த மாதிரி பொங்கல் செஞ்சு சாப்பிடும்போது ரொம்பவே சுவையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். திரும்பவும் இதே மாதிரி ஒரு அட்டகாசமான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.